girls, I'm Abhishek Kaya from Bala. SRH vs PBK match in smart. பார்க்கலாம். டாஸ் வின் பண்ண நம்மளுடைய பஞ்சாப் அணி பேட்டிங்கை சூஸ் பண்ண ஓப்பனர்ஸ் பிரியான்ஸ், ஆரியா, பிரப், சிம்ரன் ரெண்டு பேர் உள்ள இறங்குறாங்க. எங்க பேரை மாத்தி சொல்றோமோ ரைட், பிரியமுடன் ஆரியா கூடயே நம்மளுடைய பிரபாஸ் சிம்ரன் சிங் ரெண்டு பேர் உள்ள இறங்க. குலசாமி ஓவர் போட எங்க குலசாமி 4, எங்க குலசாமி 4, எங்க குல சாமி 6, தலைவன் வாரான் வென்றான் சென்றான் அப்படிங்கிற மாதிரி 6 கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கமாக வந்துட்டு நம்மளுடைய அலசல் பட்டேல் அவர்கள் வந்துட்டு 6-4 கொடுத்து ஏதோ ஒரு முனையில் அவரால் ஒரு விக்கெட்டை கலட்டி கொடுத்துட்றாரு. நம்மளுடைய இவர் பிரியமுடன் ஆரியா அவர்கள் வந்து 13 பால்ல 36 அடிச்சு அவுட் ஆயிடுறாரு. அப்பாடா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அலசல் பட்டேல் அப்படின்னு சொல்லி அவரை வழி அனுப்பிச்சு வைக்க. அடுத்து உள்ள வராரு ஐரு உள்ள வந்த வேகத்தில் அடியில் பால் பறக்கிற பறையில் என்னடா இது நீ ஐயராது, நீ பழைய ஐயர் மாதிரியே இல்லையே, போன வருஷம் வரைக்கும் நீ வேற மாதிரி ஆடுவேன், இந்த வருஷம் வேற மாதிரி ஆடுற, நான் கண்ணத்தை கிள்ளி பார்க்குறேன், கையை கிள்ளி பார்க்குறேன், ஆஹா இது வாலிப்படம் டபுள் ஆக்ஷன் அஜித் மாதிரிப்பா அப்படின்னு எல்லாரும் ஷாக்காக நம்மளுடைய ஐயர் அவர்கள் போட்டு பொழக்கிற பொலையில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரபாஸ் சிம்ரன் அவர்கள் வந்துட்டு அவுட் ஆயிடுறாரு. வாட் இஸ் திஸ் சிம்ரன் அப்படின்ற மாதிரி சிம்ரன் அவுட் ஆகும்போது ஸ்கோர் 94 வந்துருச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம பார்த்துக்குவோம், மிச்சத்தை அடிச்சு முடிச்சிருவோம்ல அப்படின்னு வந்தீரா போனீரா நெஹால் வந்தீரா அவர்கள் உள்ள வர. வந்தீரா இந்த பக்கம் ஐயர் அந்த பக்கமும் ரெண்டு பேர் சேர்ந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் போட்டு தோச்சு எடுக்கணும்டான்னு சொல்லி கூகுள் மேப்பை காட்டிக்கிட்டே எவனாவது ஒருத்தர் நம்ம கையில் வந்து நின்று, ஏன் சார் அந்த மேப்பில் காட்டுதே கொஞ்சம் தூரத்தில் இருக்குதுன்னு, அது உண்மையாகவே இருக்குதா, அந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு ஆட்டோக்காரன்ட்டு அட்ரஸ் கேட்குற மாதிரி. ஏன்டா டே முன்னாடிலாம் எங்ககிட்ட வந்து அட்ரஸ் தான் கேட்பீங்க, இப்போ இன்றைக்கி வந்துட்டு மேப்பை காட்டிட்டு அதில் இருக்கிறது கரெக்டாக கேட்குறீங்களா, எடுங்க நல்லா இருப்பாய்புல அப்படின்னு ஆட்டோ மேன் அங்கிள்லாம் டென்ஷன் ஆகிற மாதிரி. உண்மையாகவே இன்றைக்கி பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் கடுப்பாயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் அடிக்கிற 6 எல்லாம் உண்மையாகவே 6 தானா, கரெக்டாக தான் போகுதா, கொஞ்சம் பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேற்ற. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் 150க்கு போயிருச்சு. 12வது ஓவர் முடிஞ்சு 13வது ஓவர்லேயே நம்மளுடைய ஐயர் அவர்கள் ஒரு கேப்டனாக ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி 1/2 செஞ்சுரியை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்தீரா போனீரா அவர்கள் கொஞ்சம் 1 minute ப்ளீஸ் டோன்ட் பவுல் கொடுக்க ஈசல் வந்துருச்சு, அதனால் போடாது அப்படின்னு சொல்ல அப்படின்னு நம்மளுடைய குலசாமி டென்ஷனாக வளைச்சு வச்சு வந்தீரா அடிச்சுனே இருக்கும்போது திடீர்னு 27 ரன்ல அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டு பேட்டை பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறமா உள்ள வர்றது நம்மளுடைய சசாங்க் ரிடம்ஷன் உள்ள வந்த உடனே அவரும் அவுட் ஆக்கி வெளியே அனுப்பிவிடுறாங்க. என்னங்க நல்லா போய்க்கு இருக்குது, ஸ்கோர் எங்கேயோ போகும்னு பார்த்தா எங்கேயோ எக்குத்தப்பா மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழ ஆரம்பிக்க நம்மளுடைய டாக்ஸி அவர்கள் வழக்கம் போல நான் சாதாரணமான சாட்டையே தேவையில்லாமல் கண்டமேனிக்கு அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி அவுட் ஆவேன், இப்போ பார்க்குறீங்களா அப்படின்னு அதே மாதிரி மறுபடியும் அவுட் ஆகி கடைசி ஓவரில் வந்து மாற்றாரு குலசாமி நம்மளுடைய ஹல்க் ஸ்டைனிஸ் கிட்ட. 6 4 6 சிக்குன்னு வச்சு அடிச்சு ஸ்மாக்கை போட்டு அனுப்பிடுறாப்புல டம்முன்னு தூக்கி கடைசி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் 20 ஓவர் முடிவில் 245க்கு 6 246 அடிக்கணும். ஏங்க என்னதான் எஸ்ஆர்ஹெச்சா இருந்தாலும் 6 இல்லைங்க, என்னதான் எஸ்ஆர்ஹெச்சா இருந்தாலும் 6 இல்லைங்க, அடிக்க முடியுமான்னு கேட்கலாம் 6 என்னங்க கேட்கறதுக்குள்ளே அடிக்கிறாங்க வைங்க அப்படின்ற மாதிரி ஓவரே வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய எஸ்ஆர்ஹெச். ஆஹா இது போகிற போக்க பார்த்தா அவ்வளோதான் போலையே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாதுங்க. 6 நடுவு டைம் கிடைச்சா மட்டும் போர் அடிக்கும் போது எப்பயாவது ஒரு 4 அப்படின்னு சொல்லி 3 ஓவர் முடிஞ்சு 4வது ஓவரில் 50 ரன் போயிடுச்சு. இதில் நம்மளுடைய அவுட் ஆகிப்படுறாப்புல எஸ் சூப்பர்ரா தாறுமாறே யஷ் தாக்கூர் அவர்கள் வந்து விக்கெட் எடுத்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது ஒயிட் மினிட் தம்பி இது நீங்கள் போட்டது இல்லை பந்து இலவசடி திரும்ப வந்து போடுங்க அப்படின்னு நடுவர் கூப்பிட ஒரு மண்ணும் புரியல ஒரு பயலுக்கு எல்லாம் திரும்ப வந்து முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. வலிக்கி விட்டு நம்மளுடைய இவர் சகால் சுச்சு சகால் அவர்கள் வந்து கீழே விழுந்துட்டு கேட்சை விட்டு விட்டேன்டா மாப்பிள்ள அப்படின்னு புலம்பா. சரி ரைட்டு கையை தொடச்சு வந்து நெல் திரும்ப அடிக்க போகிறாங்க, அடுத்த 6 பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த 6 அப்படின்னு வாயை புழக்கிற மாதிரி. சரி ஏதோ நம்ம ஊருக்கார போய் அடிச்சுட்டு போகிறான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்மளுடைய டாக்ஸி அவர்கள் சும்மா இருக்கும்போது லைட்டாக பாலுக்கு கைக்கு வந்தவொடனே டபக்குன்னு தூக்கி அடிச்சிருக்காப்புல. என்னடா தூக்கி அடிக்கிற இவனே அப்படின்னு சொல்லி இவர் திட்ட நம்ம மண்டை, என்னடா நீ ஓவரா பேசுகிற அவனே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மேக்ஸி அவர் திட்ட. ரெண்டு பேருக்கும் குறுக்க வந்த நம்மளுடைய நடுவர் என்ன தப்பி அடிச்சுக்கிறீங்க ஒரே ஊருக்கார பசங்க நீங்களாம் அப்படி அடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க நான் ஆளுக்கு ஸ்டாயினி சங்கத்து வேகமாக வந்து என்ன மப்பள என்ன ஆச்சு கேட்க மூட்டு போடா அப்படின்னு சொல்ல மூட்டு போடாவா ஏன்டா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்களான்னு குறுக்க வந்தால் பெரிய மனுஷன் கூட பார்க்காம என்னையே மூட்டு போங்கிறீங்களா போகலாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஸ்டாயினிஸ் வெறியாகி கிளம்பி போயிட்டாப்புல வெளியே. 10 ஓவர் முடிவிலே ஸ்கோர் 143. இன்னும் 53 பால்ல 103 அடிக்கணும். விக்கெட்டு கூட விடாமல் ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த ரெண்டு அணிகளில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அபிஷேக் அவர்கள் ஏற்கனவே வந்து 80 போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் டிராவிஸ் மண்டே அவர்களுடைய 1/2 செஞ்சுரியை போட 2 பேட்ஸ்மேனும் சேர்ந்துக்கிட்டு டங்குன்னு அடிக்க டிராவிஸ் மண்டே அவுட் ஆயிரார். 66 ரன்ல வெளியே கான். ஹென்ரி கிளாஸ் ரூம் என்னும் வகுப்பறை அவர்கள் உள்ள வர அக்கா ஹாப்பி ஆகிறாங்க. காரணம் நம்மளுடைய அபிஷேகம் அவர்கள் வந்துட்டு சரியான ஒரு செஞ்சுரியை போட்டு திஸ் இஸ் ஃபார் தி ஆரஞ்ச் ஆர்மி அப்படின்னு எழுதி வச்சு
பேக்கெட்லேயே உள்ள வச்சு எடுத்துட்டு இருக்காருங்க. ஒரு என்ன ஷர்ட்டை பாருங்க அப்படின்னு நம்ம யோசிக்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு, ஏன்டா இவங்க எல்லாம் நார்மல் பவுலர் போட்டாலே அடிட்டு நிற்கிறாங்க, நீ எல்லாம் வந்தா ரொம்ப அடிப்பாங்கடா, அப்நார்மல் அடி வாங்குவா பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, உள்ள வந்து நான் அடி வாங்குவேன் அப்படின்னு எஸ் தாக்கூர் அவர்கள் அடி வாங்கிட்டு போக கடைசியில் பார்த்தீங்கன்னா ரன்ன பால் இருக்கும்போது நம்மளுடைய இவர் வந்துட்டு அவுட் ஆயிடுறாப்ல. அபிஷேகம் 141 அடிச்சு அவுட் ஆகி மொத்த கிரௌடு எந்திரிச்சு நின்று அவர் வெளியே கிளம்ப மிச்சம் இருக்கிற ரன்ஸுகளை நம்மளுடைய கிளாஸ் ரூம் என்னும் வகுப்பறையும் கிசான் ஜாம் அவர்கள் அடிச்சு முடிச்சு வைக்க அவ்வளோதான் நம்மளுடைய எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு விட்டாங்க. 7 8 9 10 பால் பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி வெற்றி அவங்க போட. இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.